ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட மோதல்களுக்கு அமெரிக்கா தான் காரணம் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல்கள் மேற்காசியாவில் தீவிரமடைந்திருப்பதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட மோதல்களுக்கு அமெரிக்கா தான் காரணம் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக ஒரு புதிய பாதையை வலுக்கட்டாயமாக திறக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ஈரான், இந்த நடவடிக்கை இரு நாடுகளின் இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று தெரிவித்துள்ளது. இடைக்கால புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஹார்முஸ் நீரிணை உரிமை தங்களுக்கே வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது. மோதல்கள் அதிகரித்துள்ள அதே நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஈரான், அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. இடைக்கால அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதை அடுத்து நிலையான இறுதி அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.